என் அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையே இனி சந்தோஷமாக மாறப்போகிறது. நிம்மதி எங்கே என்று தேடாதே, அது உன்னிடம் நிறையவே வரப்போகிறது. உன் நம்பிக்கையின் சக்தியால் சாதகமற்ற சூழ்நிலைகள் கூட இனி உனக்கு சாதகமாக மாறும். இப்போது உனக்குள் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் பனி போல விலகும். தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மன வலிமையை நான் உனக்கு தருவேன். உன் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகளும் அவதூறுகளும் காணாமல் போகும். உண்மை உறங்கும், ஆனால் ஒருபோதும் தோற்காது. உன் மனக்குமுறல் எனக்கு கேட்கிறது. மூடிய கதவுகள் திறக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இருளுக்கு பின் ஒளி வருவது போல உன் கவலைகள் மறைந்து இனி மகிழ்ச்சி குடியேறும். இப்போது உனக்குள் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் பனி போல விலகும். தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மன வலிமையை நான் உனக்கு தருவேன். உனக்கு தெரியாமல் உனக்கு எதிராக செயல்படும் சக்திகள் வலுவிழக்கும். நீ நேர்மையாக இருக்கும் வரை உன்னை எவராலும் அசைக்க முடியாது. உன் இல்லத்தில் சுபிட்சம் உண்டாகும். பிரிந்தவர்கள் சேருவார்கள். உறவுகளுக்குள் இருந்த கசப்புத்தன்மை மறைந்து அன்பு மலரும். நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. சரியான நேரம் வரும் என்று காத்திருப்பதும் ஒரு வகை வழிபாடுதான். உன் கண்ணீர் துளிகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவை விரைவில் ஆனந்த கண்ணீராக மாறும். பயத்தை விடு, பக்தியை பிடி. ஏதோ ஒன்று முடிந்துவிட்டதே என்று வருந்தாதே. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக 9 கதவுகளை நான் திறந்து வைப்பேன். இது ஒரு முடிவல்ல, புதிய ஆரம்பம். உன் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டு. மன அழுத்தம் உன் உடலை வாட்ட அனுமதிக்காதே. உள்ளம் குளிர்ந்தால் எல்லாம் நலமாகும். நீ நீண்ட நாட்களாக மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கும் அந்த ஒரு காரியம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கைகூடும். எனக்குள் நீயே இருக்கிறாய், என் பாரத்தை உன்னிடம் இறக்கி வைக்கிறேன் என்ற இந்த மந்திரத்தை மனதிற்குள் 3 முறை சொல். உன் பாரம் குறைவதை நீயே உணர்வாய். நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? உன் புன்னகையை மீண்டும் மலரச் செய்வது என் பொறுப்பு. ஆனால் உன் மன அமைதிதான் உண்மையான பொக்கிஷம். தேவையில்லாத எண்ணங்களை என்னிடம் விட்டுவிடு. நான் உனக்கு அமைதியை தருகிறேன். இன்று உனக்கு துன்பமாக தெரிவது நாளை உனக்கு ஒரு பெரிய பாடமாகவும் நன்மையாகவும் மாறும். காலத்தின் கோலத்தை நம்பு, என் கருணையை நம்பு. மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் நான் என்றும் மாறமாட்டேன். உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் பக்கம் நான் துணை நிற்பேன். கடந்து போன காலத்தை பற்றி யோசிக்காதே. இன்றைய நாளை உற்சாகத்தோடு தொடங்கு. அமைதியாக அமர்ந்து ஆழமாக மூச்சை இழுத்துவிடு. ஒவ்வொரு மூச்சிலும் நான் துணை நிற்பேன் என்று நினைத்துக்கொள். உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு. அது அவர்களுக்கு செய்யும் உதவி அல்ல, உன் மனதை நீயே விடுவிக்கும் செயல். உன் இல்லத்தில் இனி மங்கள ஓசை கேட்கும். உன் முகத்தில் நான் கொடுத்த புன்னகை நிலைத்திருக்கும். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உறவுகள் உன்னை கைவிடலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உடைந்து போன உன் மனதை ஒட்ட வைக்க என்னால் முடியும். நீ அமைதியாக இரு. சில உறவுகள் உனக்கு மகிழ்ச்சியை தரும், சில உறவுகள் உனக்கு பாடத்தை தரும். உன்னை விட்டு விலகுபவர்கள் உனக்கு தகுதியற்றவர்கள் என்று நினைத்துக்கொள். மற்றவர்கள் உன்னை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள். உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. நாளை அவர்களாகவே உன்னுடைய அருமையை உணர்ந்து வருந்துவார்கள். காலம் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தும். காய்ந்த இலைகள் உதிர்ந்தால்தான் புதிய துளிர்கள் முளைக்கும். கசப்பான உறவுகள் விலகினால்தான் உன்னை மதிக்கும் நல்ல உள்ளங்கள் உன்னை தேடி வரும். உன்னை புரியாதவர்களிடம் வாதிடாதே. மனவலியை தவிர்க்க நீ செய்ய வேண்டியது இதுதான். உனது மௌனமே உனக்கான மிகப்பெரிய ஆயுதம். இந்த வலியை நீயே எடுத்துக்கொள் என்று என்னிடம் பாரத்தை சுமத்திவிடு. நான் அதை ஆற்றி விடுவேன். உன் மகிழ்ச்சி மற்றவர் கையில் இல்லை, அது உனக்குள்ளேதான் இருக்கிறது. அதை வெளியே தேடாதே. உன்னை அழ வைத்தவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழும் நாளை நான் உருவாக்குவேன். காயப்பட்ட உன் இதயம் என் மடியில் அமர்ந்து இளைப்பாரட்டும். பயப்படாதே, நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. தாங்க முடியாத பாரம் என்று எதுவுமே இல்லை. உன் சுமையை என் பாதத்தில் வைத்துவிடு. கலங்கிய குட்டையில் தெளிவு பிறக்காது. உன் மனதை அமைதியாக வை. நான் அதிசயங்களை செய்வேன். வெளிச்சம் வரும்போது நிழல் மறைவது போல என் அருள் உன்மீது படும்போது உன் கவலைகள் தானாக மறையும். நீ எதை நினைத்து வருந்துகிறாயோ அது மிகச்சிறிய விஷயமாக மாறிப்போகும். இன்று பாரமாக தெரிவது நாளை உனக்கு ஒரு அனுபவமாக மாறும். எதற்கும் கலங்காதே. எதுவும் நிரந்தரமல்ல. நீ தனியாக போராடவில்லை. உனக்குள் இருந்து உன்னை இயக்குவது நான் தான் என்பதை மறந்துவிடாதே. உன் வலியை நான் அறிவேன். அதை மாற்றும் சக்தியும் என்னிடம் உண்டு. உன் மனதில் உள்ள பாரம் பாதியாக குறையும். பாரமாக இருந்தால் என் முன்னால் அழுதுவிடு. உன் கண்ணீரை நான் துடைப்பேன். அது வெறும் கண்ணீர் மட்டும் அல்ல,
அது உன் மன அழுக்கை கழுவிவிடும் புனிதமான நீர். உன் இதயத்தின் பாரத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன். உனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் தருகிறேன். நீ நிம்மதியாக உறங்கு. விடியற்காலை உனக்கு நற்செய்தியை தரும். உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தில் விழுகிறது. உன் துன்பங்கள் அனைத்தும் பனி போல உருகும் காலம் வந்துவிட்டது. அஞ்சாதே. உன் கையை பிடித்து கரை சேர்க்க நான் காத்திருக்கிறேன். நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் சுமக்கிறாய்? நீயே பார்த்துக்கொள் என்று என்னிடம் விட்டுவிடு. நீ பாரத்தை சுமப்பதை நிறுத்தினால்தான் உன் எதிர்காலம் நிம்மதியாக மாறும். இனி நீ எதற்கும் கலங்காதே. உன் உள்ளத்தில் தூய்மையும் செயலில் நேர்மையும் இருந்தால் எந்நாளும் நான் உன்னோடு இருப்பேன். வாழ்க்கையில் சோதனைகள் வருவது உன்னை வீழ்த்த அல்ல, உன்னை செதுக்கி உறுதிப்படுத்தவே என்பதுதான் உண்மை. உன் பாரங்களை என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. எதை இழந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு தரும் சக்தி எனக்கு உண்டு. உன் பிரார்த்தனை எனக்கு கேட்கவில்லை என்று நினைக்காதே. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் என்னிடம் பதில் உண்டு. சரியான நேரத்தில் நான் உனக்கான கதவை திறப்பேன். இருளுக்கு பின் ஒளி வருவது போல உன் கவலைகள் மறைந்து இன்பம் பிறக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். உனக்கான நன்மையை சரியான நேரத்தில் நான் செய்வேன். அமைதியாக இரு, எல்லாம் சுபமாக முடியும். கடலில் அலைகள் ஓய்ந்த பிறகுதான் முத்து எடுக்க முடியும் என்று காத்திருக்காதே. அலைகளுக்கு இடையிலேயே நீந்த பழகு. உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை நீக்கிவிட்டு என்மேல் பாரத்தை போடு. நடப்பவை அனைத்தும் உன் நன்மைக்கே என நம்பு. காலம் சில காயங்களுக்கு மருந்தாகும். பலனை எதிர்பார்க்காமல் உன் வேலையைச் செய். உரிய நேரத்தில் உனக்கான உயர்வு வந்து சேரும். இருளுக்கு பின் ஒளி வருவது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் உன் வாழ்வில் மாற்றம் ஏற்பட போவதும். திறக்காத கதவையே பார்த்து கொண்டிருக்காதே. உனக்காக நான் திறந்து வைத்திருக்கும் புதிய வழிகளை கவனி. நீ எதை இழந்தாய் என்பதை விட இனி எதை பெறப்போகிறாய் என்பதே முக்கியம். தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து அமைதியாக இரு. அமைதியான நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும். அதுபோல அமைதியான மனதில்தான் சரியான முடிவுகள் தோன்றும். என்ன ஆகுமோ என்ற கவலை வேண்டாம். நடப்பதெல்லாம் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது. உன் கையை பிடித்து வழிநடத்த நான் இருக்கிறேன். உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. உனக்கென்று ஒரு தனித்துவமான பலத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அதை அடையாளம் கண்டு முன்னேறு. வாழ்க்கை என்பது போராட்டம் அல்ல, அது ஒரு பாடம். நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னை செதுக்க நான் தரும் ஒளி. எதுவும் நிரந்தரம் அல்ல. இன்று உன்னை வாட்டும் துயரம் நாளை ஒரு அனுபவமாக மாறும். மாற்றங்களைக் கண்டு அஞ்சாதே. அது உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் ஏணி. பிரார்த்தனை என்பது கேட்பது மட்டுமல்ல, என்னிடம் உன் பாரத்தை இறக்கி வைப்பது. நீ உண்மையாக உழைக்கும் போது உன் உழைப்பிற்குரிய பலனை சரியான நேரத்தில் சேர்ப்பது என் பொறுப்பு. உலகம் 1000 பேசும். பிறருடைய விமர்சனங்களை உன் தலையில் ஏற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை தர்மத்தின் வழியில் நின்று செய். நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் உன் நிழலாக நான் இருப்பேன். என்னால் முடியும் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் உனக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறேன். உறவுகள் உன்னை தூற்றும் போது கலங்காதே. அவர்கள் உன்னை செதுக்கும் கருவிகள். கசப்பு இல்லாமல் மருந்து வேலை செய்யாது. அதுபோலவே சில காயங்கள் இல்லாமல் மனம் முதிர்ச்சி அடையாது. நீ மற்றவர்களுக்கு செய்வதை உன் கடமையாகச் செய். ஆனால் பதிலுக்கு அவர்களிடமிருந்து அன்பையோ நன்றியையோ எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகள் இல்லாத இடத்தில் ஏமாற்றம் இருக்காது. உன்னை புரியாதவர்களிடம் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்காதே. சில நேரங்களில் பதிலடி கொடுப்பதை விட அமைதியாக கடந்து போவதே உன் கௌரவத்தை காக்கும். மற்றவர்கள் பேசும் வார்த்தைகள் உன் காது வரை வரலாம். ஆனால் அதை உன் மனதிற்குள் அனுமதிப்பதும் தவிர்ப்பதும் உன் முடிவுதான். உன்னை நோகடிக்க எவருக்கும் அனுமதி கொடுக்காதே. இன்று உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் நாளை உன் அருமையை உணரும் காலம் வரும். அதுவரை உன் பாதையில் நீ நேர்மையாக நட. யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை மனதார மன்னித்துவிடு. அது அவர்களுக்காக அல்ல, அது உன் மன அமைதிக்காக என்பதுதான் உண்மை. பழிவாங்கும் எண்ணம் உன்னையே எரிக்கும். மன்னிக்கும் குணம் உன்னை உயர்த்தும். உறவுகள் உன்னை கைவிடலாம், ஆனால் உன்னை படைத்த நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். நீ தைரியமாக இரு. சுமை தூக்குபவனுக்குத்தான் அதன் கணம் தெரியும். உன் மனபாரத்தை நான் அறிவேன். எதை இழந்தாய் என்று தேடாதே.
எதற்காக இந்த துன்பம் என்று வருந்தாதே. உன்னை இன்னும் பலமானவனாக மாற்றவே இந்த சோதனை. எனது நான் என்ற எண்ணமே துன்பத்தின் வேர். உன்னிடம் இருப்பவை அனைத்தும் என்னால் கொடுக்கப்பட்டவை. அதுபோலவே உன் கஷ்டங்களும் தற்காலிகமானவை. எல்லாம் கடந்து போகும் என்று நம்பு. நேற்று நடந்த கசப்பான விஷயங்களை நினைத்து இன்றைய நாளை வீணாக்காதே. உடைந்த பானையை ஒட்ட வைக்க முயல்வதை விட புதிய பானையை வணையக் கற்றுக்கொள். எல்லாம் உன்னுடைய செயல் என்று முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ எப்போது போராட்டத்தை நிறுத்திவிட்டு என்னிடம் சரணடைகிறாயோ அப்போதே உன் துன்பத்தின் வீரியம் குறையத் தொடங்கும். தினமும் 5 நிமிடமாவது அமைதியாக அமர்ந்து உனக்குள் இருக்கும் என்னை நினை. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் ஓர் அர்த்தம் உண்டு. உன்னை அழவிட்ட நான் உன்னை சிரிக்க வைக்காமல் விடமாட்டேன். கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தேடும் அனைத்தும் தகுந்த நேரத்தில் உன்னை வந்தடையும். அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள் தடம் மாறலாம். அதனால் நிதானமாக இரு. உன் வீட்டில் உள்ள தடைகள் நீங்கி மங்கள காரியங்கள் கைகூடும். இருள் மறைந்து ஒளி பிறக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. எளியவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியைச் செய். அது உனக்கு பெரும் புண்ணியத்தை தரும். எப்போதும் உன் நிழலாக நான் இருப்பேன். தைரியமாக உன் கடமையைச் செய். வெற்றியை நான் தருகிறேன். கடந்த கால கசப்புகளையும் உன்னை காயப்படுத்திய மனிதர்களையும் நினைத்து கொண்டே இருப்பதை நிறுத்து. அவைதான் உன்னை பின்னோக்கி இழுக்கின்றன. நான் உனக்காக புதிய பாதையை திறந்து வைத்திருக்கிறேன். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துவிடு. உன் செயல்கள் பேசட்டும். உன் வெற்றிகள் அவர்களுக்கு பதில் சொல்லட்டும். நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் வேண்டாம். நீ எடுத்து வைத்த ஒரு அடிக்கு நான் உன்னை நோக்கி 10 அடிகள் வருவேன். உன் உழைப்பை மட்டும் கொடு, பலனை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்போது உன் முன்னே 2 வழிகள் இருப்பது போல தோன்றும். எதை தேர்ந்தெடுப்பது என்ற தயக்கம் உன்னை வாட்டுகிறது. பயப்படாதே. உன் உள்ளுணர்வு எதை சொல்கிறதோ அதை செய். அந்த உள்ளுணர்வாக இருப்பது நானே. உன் பாரத்தை என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. இன்று முதல் உன் நிழலாக நான் மாறி உனக்கு வரப்போகும் இன்னல்களை தடுத்து நிறுத்துவேன். இனி நீ எப்போதும் உன் முகத்தில் புன்னகையோடு இரு. நீ யாரை நம்பி ஏமாந்தாயோ அல்லது எந்த செயல் தடையாகி நின்றதோ அதைவிட மேலான ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ யாரை பற்றி அதிகம் யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்களின் உண்மை முகத்தை காலம் உனக்கு காட்டும். உனக்கு நன்மை செய்யாதவர்கள் தானாகவே உன் பாதையை விட்டு விலகுவார்கள். அதை நினைத்து வருந்தாதே. அது என் சித்தம். மற்றவர்கள் உன்னை பற்றி பேசும் சொற்களை கண்டு அஞ்சாதே. உன் நேர்மையே உன்னை காக்கும். எதற்கும் தலைவணங்காதே. உனக்கு நான் துணையிருக்கிறேன். இன்றிரவு உன் மனப்பாரத்தை என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக உறங்கு. நாளைய விடியல் உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும். உன் வேண்டுதல்கள் ஏற்கப்பட்டது. நீ நீண்ட நாட்களாக தள்ளி போட்டு கொண்டிருக்கும் அந்த ஒரு காரியத்தை இப்போதே தொடங்கு. நாளை செய்யலாம் என்ற எண்ணமே உன் முன்னேற்றத்தை தடுக்கிறது. இன்று நீ எடுக்கும் சிறு முயற்சி மிகப்பெரிய வெற்றியாக மாறும். கையில் பணம் வந்தாலும் அது தங்குவதில்லை என்ற கவலை உனக்கு எப்போதும் இருக்கிறது. வீண் விரயங்கள் குறைய என் அருள் உண்டு. ஆனால் நீயும் தேவையற்ற ஆசைகளை குறைத்துக்கொள். உன் சேமிப்பு உயரும் காலம் தொடங்கிவிட்டது. அண்மை காலமாக உனக்கு வரும் சில கனவுகள் வெறும் கற்பனை அல்ல. அவை நான் உனக்கு கொடுக்கும் சமிக்கைகள். பயப்பட வேண்டாம். அவை உனக்கு வரப்போகும் நன்மையையே குறிக்கின்றன. உன் வீட்டு வாசலில் நான் வந்து அமர்ந்து விட்டேன். இனி தீய சக்திகளோ பொறாமை பார்வைகளோ உன்னை அண்டாது. மஞ்சள் கலந்த நீரை உன் வாசலில் தெளித்து மனதார என்னை நினைத்து ஒரு விளக்கேற்று. அனைத்தும் சுபமாகும். பண கஷ்டமும் பாச போராட்டமும் உன்னை ஒரு சேர வாட்டுவதை நான் காண்கிறேன். ஆனால் அது நிலைக்காது. முடிந்து போன விஷயங்களை பற்றி நினைப்பது காய்ந்து போன இலையை தண்ணீரில் நனைத்து உயிர் கொடுக்க முயல்வது போன்றது. அது நடக்க வாய்ப்பே இல்லை. நேற்றைய கவலைகளை இன்று சுமப்பது உன் ஆன்மாவிற்கு நீயே கொடுக்கும் நஞ்சு. ஒவ்வொரு நொடியும் நீ புதிதாக பிறக்கிறாய். இந்த புதிய நொடியில் பழைய கவலைகளுக்கு இடம் தராதே. உன் வாழ்க்கையை ஒரு மேடை நாடகமாக பார். அதில் நீ ஒரு நடிகன் மட்டுமல்ல, அதை பார்க்கும் ரசிகனும் நீதான். உனக்கு வரும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சாட்சியாக நின்று கவனி. இதுவும் கடந்து போகும் என்ற ஒற்றை சொல் உன்னை எல்லா பிணைப்புகளிலிருந்தும் விடுவிக்கும். நீ அதிகம் பேசும்போது உன் சக்தி வெளியேறுகிறது. நீ பேச தேவையில்லை. உன் கண்ணீரின் ஓசையே எனக்கு புரியும். உலகம் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரம் உன்னுடையதல்ல. அதை நீயே வலியச் சென்று தூக்கிக் கொண்டாய். எல்லாம் தானாக நடக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கைகளை விரித்து அந்த பாரத்தை கீழே போடு. நீ எப்போது வெறுமையாகிறாயோ அப்போதுதான் நான் உன்னுள் முழுமையாக நிரம்ப முடியும்.
ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது முடிந்துவிட்டது என்று உலகம் நினைக்கும். ஆனால் அது ஒரு விருட்சமாக வளரத் தயாராகிறது. நீ இப்போது புதைக்கப்பட்டிருப்பதாக உணர்ந்தால் அது நீ வளரப்போகிறாய் என்பதற்கான அடையாளம் என்பதை புரிந்து கொள். இருளைக் கண்டு அஞ்சாதே, அது உன்னை செதுக்கும் கருவறை என்பதே உண்மை. இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப வரும். அன்பை கொடு, அமைதியை விதை. உன் உள்ளம் அமைதியானால் உன்னை சுற்றியுள்ள கொந்தளிப்புகள் தானாகவே அடங்கும். புயலின் மையப்பகுதி எப்போதும் அமைதியாக இருப்பதைப் போல உன் ஆன்மாவை தூய்மையாக வை. உன் புத்தி ஒரு ஆயுதம் போல கூர்மையாக இருக்கட்டும், ஆனால் அது பிறரை காயப்படுத்த அல்ல, உன்னுடைய அறியாமையை அகற்ற பயன்படட்டும். நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்புவதை விட நடப்பவை யாவும் ஒரு பாடமே என்று ஏற்றுக்கொள். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு அனுபவத்தின் ஆரம்பம். உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. உலகம் உனக்கு அடிபணியும். நீ உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கிறாய், ஆனால் கோடிக்கணக்கான அணுக்கள் ஒன்றிணைந்து ஒரு ஒழுங்கமைப்பில் இயங்கும் ஒரு நடமாடும் பிரபஞ்சம் நீ. உனக்குள் இருக்கும் அந்த உயிர் சக்தி பிரபஞ்சத்தை இயக்கும் அதே சக்திதான். உன்னையே நீ குறைத்து மதிப்பிடுவது உன்னை உருவாக்கிய அந்த பேரொளியை அவமதிப்பதாகும். எழுந்து நில், உனக்குள் இருக்கும் வலிமையை உணர். கடன் அதிகமாகிறதே அல்லது கை இருப்பு கரைந்து விட்டதே என்ற கவலைதான் உன்னை தூங்க விடாமல் செய்கிறது. எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உனக்கு வரவேண்டிய தொகை திடீரென்று வந்து சேரும். புதிய வருமானத்திற்கான வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஆனால் வரும் பணத்தை ஆடம்பரத்திற்கு செலவிடாமல் கடனை அடைக்க பயன்படுத்து. சில விஷயங்களை நீ உனக்குள்ளேயே பூட்டி வைப்பதால்தான் மன அழுத்தம் கூடுகிறது. உனக்கு நம்பிக்கையான ஒருவரிடமோ அல்லது என்னிடமோ அமர்ந்து உன் குறைகளை கொட்டிவிடு. பாரம் குறைந்தால்தான் உன் புத்தி தெளிவாக வேலை செய்யும். உன் மன போராட்டங்களை நான் அறிவேன். இருளுக்கு பின் ஒளி வருவது போல உன் கவலைகள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் காலம் கூடி வந்துவிட்டது. எதற்கும் அவசரப்படாதே. காலம் கனியும் போது உனக்கு கிடைக்க வேண்டியது தடையின்றி உன்னிடம் வந்து சேரும். என்ன நடக்குமோ என்ற அச்சத்தை விட்டுவிடு. உன் சுமையை என் பாதத்தில் வைத்துவிடு, நான் அதை சுமக்கிறேன். உன் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் உரிய பலனை நான் நிச்சயம் தருவேன். உன் இல்லத்தில் இனி மங்கள ஓசை கேட்கும். மனக்கசப்புகள் நீங்கி உறவுகள் பலப்படும். உன் கண்ணீரை துடைத்துவிட்டு முகத்தில் புன்னகையோடு உன் கடமையைச் செய். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் செல்லமே.